அனைத்து தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம ஈசிஆர் சைட்டுக்கு வந்திருக்கோம். அன்றைக்கி எப்பயும் பாட்டை மட்டும் போட்டுருந்தோம், வீடியோ பார்த்தோம். இன்றைக்கி வந்து சென்ட்ரிங் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்டீல் ஒர்க்கு மேலே ஆரம்பிச்சிச்சு. இப்போ சென்ட்ரிங் ஒர்க்கு நம்ம பண்ணும்போது என்ன விஷயம் கவனிக்கணும்? ஸ்டீல் ஒர்க்கு ஆரம்பித்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன விஷயம்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது, எப்படி எடுத்துகிட்டு போகலாம், என்னென்ன விஷயம் செய்யலாம், என்னென்ன விஷயம் செய்யக்கூடாது, இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க. உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான வரைபடங்கள், வாஸ்து வரைபடம், அது மாதிரி ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கு, உங்களுக்கான எலிவேஷன் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், பண்ணித்தரோம். உங்களுக்கு வீடு கட்டிகிட்ருக்கீங்க, கன்சல்டிங் தேவைப்படுது, ஒரு விசிட் பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு சால்வ் பண்ணணும், ஐடியா கொடுக்கணும், ஒரு கன்சல்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை கூப்பிடுங்க. நம்ம சென்னையில் இருந்து கூப்பிட்டிங்கன்னா நம்ம வந்து உடனே வந்து உங்களுக்கு பார்த்துடலாம். அதுக்கான சர்வீஸ் வந்து உங்களுக்கு செஞ்சு தரலாம். தொடர்பு கொள்ளுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சைட்டு வந்து சென்ட்ரிங் அடிக்கிறதுக்கு தேவையான ஜாமான் முதல்ல ரெடி பண்ணி தர வேண்டியது நம்மளுடைய கட்டாயம். இது எல்லாமே எங்களுடைய ஓன் ஜாமான் தான். சென்ட்ரிங் ஜாமான், பலகை எல்லாமே நம்ம வாங்கின வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தோம். அது மாதிரி எல்லா இரும்பு ஜாமான் எல்லாமே நம்மளுடைய சொந்த ஜாமான் தான். நம்ம சொந்த ஜாமான் இருந்ததுன்னா என்னென்னா கொஞ்சம் வேலை நம்மளுக்கு நம்ம வேணுங்கிற மாதிரி நம்ம செய்யலாம். இங்கே பிரிக்கிறதுக்கான டைம் கூட நம்ம கொடுக்கலாம். நம்ம விருப்பத்துக்கு வேலை செய்யலாம். வாடகை ஜாமான் எடுக்கிறோம்னா, மழையெல்லாம் பெய்யுதுன்னா வாடகைலாம் சேர்த்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். பலகையெல்லாம் வாடகை எடுக்கிறோம்னா கட் பண்ண முடியாது. அதுமாதிரி பலகை அந்தளவுக்கு ஃபினிஷிங் இந்த சொந்த பலகையில் வர மாதிரி வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா ரொம்ப யூஸ் பண்ணியிருப்பாங்க, அன்ஃபினிஷ்டாக தான் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெறும் இரும்பு ஜாமான் மட்டும் யாரும் வாடகை தர மாதிரி தெரியல. ஒரு சிலர் தராங்க, ஒரு சிலர் தரதில்லை. பலகையும் சேர்த்து எடுத்து தான் தராங்க. நம்மக்கிட்ட சொந்த பலகை இருக்குது, இதை வாடகை எடுக்கலான்னாலும் செட் ஆகாது. இந்த மாதிரி நம்ம ஒரு பில்டிங் தொடர்ந்து பண்ணுறோம், ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறோங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி ஜாமான் ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிறது நல்லது. நம்ம வந்து ஒரு வேலை நம்ம வந்து ஆளை வச்சு செய்கிறோம், ஒரு வீட்டுக்காரங்களே இந்த ஜாமான்லாம் நான் வாடகை எடுத்துறேன்னு சொன்னால் நீங்கள் வாடகை தான் எடுத்து கொடுத்தாகணும். ஏன்னா நீங்கள் சொந்தத்தில் வாங்கி ஒன்றும் பண்ண முடியாது. பலகை வேணால் வாங்கிக்கலாம், வீடு 2-3 மாடி இருந்தால் யூஸ் ஆகும், சாரம் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இரும்பு ஜாமான் எங்கே கிடைக்கிதோ பக்கத்தில் பேசி வச்சுருந்து கீழேருந்து எடுத்துகிட்டு இருந்தோம்னா தருவாங்க. இது ஒரு பக்கம். இப்போ நம்ம இந்த வேலைகள் செய்கிறோம். தேவையான ஜாமான்ங்கிறது கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வேணும், ஆட்களும் வேணும். இன்றைக்கி வந்து 9 ஆள் வேலை செஞ்சுட்ருக்கிறாங்க, 1.5 ஷிஃப்ட் போட்டு. 12-13 நாள் பக்கம் சென்ட்ரிங் டீம் வச்சுருக்காரு இந்த சைட்டுக்குன்னு. கொஞ்சம் பேர் ஊருக்கு போயிருக்காங்க. இப்போ இந்த வேலை வந்து சொன்ன தேதியில் முடிச்சு கொடுக்கணும். காங்கிரீட் வந்து சாருக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தோம். பெஞ்சால் புயலால் வந்து கொஞ்சம் ஒரு தேதி மாற்றி வச்சோம். ஏன்னா ஒரு வாரம் மழை வேலை செய்ய முடியாமல் இருந்தது, ஒரு வாரம் மாற்றி வச்சோம். இந்த வாரம் வந்து முடித்து வியாழக்கிழமை காங்கிட்டு போகிற மாதிரி பிளான் வச்சுருக்கோம். அந்த டேட்டை வச்சு நம்ம போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக முடிச்சிட முடியும். அப்போ ஒரு தேதி குறிப்பிட்றோம்னா அந்த தேதியில் முடிக்கிறதுக்கான ஆட்கள், தேவையான ஜாமான், வீட்டுக்காரங்க சார்பில் வந்து கம்பி, பொருள் எல்லாமே ரெடி பண்ணி தரணும். எல்லா லிஸ்ட்டுமே உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்தாச்சு. ஸ்டீல் லிஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். ப்ராப்பராக ஸ்டீல் வாங்கி கொடுத்துட்டாங்க. டைமுக்கு நடந்துட்டுருக்கு. இப்போ மணல், சிமெண்ட்டு, ஜல்லி எல்லாமே ஆர்டர் போட்டாச்சு. இடமெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இறக்கிக்கிறது தான் வேலை. தேவையான சென்ட்ரிங் ஜாமான் எல்லாமே சைட்டில் நம்ம சைட்டில் இருக்குது. அவங்களுக்கு தேவையான ஆணி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். சென்ட்ரிங் மேட்டு கூட ரெடி பண்ணிட்டோம். அந்த சாக்கில் இருக்குது பாருங்கள், அதை காட்டுங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து சென்ட்ரிங் மேட்டுன்னு சொல்லுவோம். ஃபோம் சீட்டு தான் ஆக்சுவலாக. இது வந்து ஃபோம் சீட்டு, ரோலில் கிடைக்கும். ஃபோம் ரோலு பரவாயில்ல, விடுங்க, தெரிஞ்சால் கட்டுங்க. ஃபோம் ரோலு இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்மளுக்கு பாய் விரிக்கிறதுக்கு பதில் இந்த நம்ம ஃபோம் வந்து ரோல் யூஸ் பண்ணலாம். இதை விரிக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபாக கிடைக்கும். நம்மளுக்கு எப்படின்னா சொரப்பாக கிடைக்கும். அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த ஜாயிண்ட்டு டேப் அடிக்கிறது தேவையில்லை. இது போடும்போது என்னென்னா அது வழியாக பால் ஊற்றுறது 100% அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த ஜாயிண்ட்டு பால் ஊற்றுறது இந்த சீட்டு போனாலும் கொஞ்சம் அரெஸ்ட் ஆகும். ரெண்டாவது சென்ட்ரிங் பிரிக்கிற அன்றைக்கே இதை நம்ம கண்டிப்பாக பிரிக்கணும். இந்த மாதிரி விஷயமும் இதில் இருக்குது. இப்போ வந்து சென்ட்ரிங் ஜாமான் ரெடி பண்ணிட்டோம். பீம் பாட்டம் ஆரம்பித்தாங்க. ப்ராப்பரான ட்ராயிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து கரெக்ஷன் இருந்ததுன்னா கரெக்ஷன் சொல்லி கொடுத்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டேன். எலிவேஷன் கூட இழுத்து அடிச்சிருக்கோம் பாருங்கள் மேலே. இல்லை எலிவேஷனுக்காக 3/4 அடி இழுத்து அடிக்க சொன்னாங்க, இழுத்து அடிச்சிருக்கு. சென்ட்ரிங் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் சூப்பராக வந்திருக்கு. சென்ட்ரிங் அடிக்கும் போது என்னென்ன விஷயம் செய்யணும் அப்படின்னா, சேஃப்டியாக வேலை செய்யணும் முதல்ல. அது மாதிரி தேவையான பீமு, ஸ்லாபு, உயரம் எல்லாம் கனெக்ட் பண்ணி லெவலுக்கு ப்ராப்பராக அடிக்கணும். லெவல் இல்லாமல் அடித்தா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் லெவல் மெயின்டைன் பண்ணணும். ஜாமானை வந்து சேஃப்டியாக கையாளணும். அது மாதிரி வந்து பீம்லாம் எங்கே வருதோ பீம்லாம் கரெக்டாக பற்றடிக்கணும். தேவையில்லாத பீமை அடித்து வச்சுட்டாலும், தேவையான பீமை விட்டுட்டாலும் பிரச்சனை முன்னாடி விளையாட சொல்லியிருக்கேன்.
இப்போ இது மாதிரி வந்து அடிக்கும்போது செங்கல் வந்து வைக்கிறத வந்து தவிர்க்கணும். இப்போ இந்த பீமை சரி பண்ண சொல்லுங்கள். செங்கல் எடுத்துகிட்டு பத்திரி இந்த செங்கல் ஒன்று இருக்கு பாருங்கள். செங்கல் வைக்கிறத தவிர்க்கணும். முடிஞ்ச அளவுக்கும் செங்கல் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா விபத்துகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதனால் வந்து முட்டு மரம் வச்சாலும் இது வச்சாலும் செங்கல் வைக்கிறத தவிர்ங்க. அப்படியே கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும்னா வச்சு செங்கல் மேலே ஒரு பலகை வச்சு அந்த லோடு வந்து ஈக்குவலாக இது வர மாதிரி ஒரு ஐடியா பண்ணுங்கள். ஒரு பாத்ரூம்லாம் சங்கன் போட்டிருப்போம், பிசிசி போடாமல் இருக்கும். அந்த ஏரியாவில் முட்டோ ஜாக்கி வைக்க முடியாதுங்கிறப்ப அப்போ வெறும் பலகை வைக்கலாம். உயரம் பத்துலேயே செங்கல் அடிக்கிட்டு நீட்டு பலகையாக வச்சும் நம்ம 2 ஜாக்கி ஓரளவுக்கு நீட்டாக வச்சு வைக்கலாம். இல்லை சின்ன பலகையாக இருந்தால் ஸ்கொயர் பலகையாக வச்சு வைக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணணும். ஜாக்கியை பொறுத்த வரைக்கும் வெர்டிகலாக தான் இருக்கணும். ஜாக்கி பொறுத்த வரைக்கும் மரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிராஸாக வைப்போம், ஏற்றுறது ஈஸியாக இருக்குன்ட்டு. இதை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் வெர்டிகலாக தான் இருக்கணும், இன்க்ளைண்டாக இருக்கக்கூடாது ஜாக்கி பொறுத்த வரைக்கும். அதை ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துக்கணும். அது மாதிரி இந்த ஜாக்கி இப்படி அடிக்கும், இந்த டீ காட்டுங்க மேலே இந்த மாதிரி சென்டராக வைக்கணும் பலகையில். ஒன் சைடாக வைக்கக்கூடாது. லோடு வந்து ஒன் சைடாக இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆணி போட்டு தான் நிப்பாட்டணும். ஜாக்கி நிப்பாட்டும் போது பலகையில் ஆணி போட்டு தான் நிப்பாட்டணும். இந்த மாதிரி இந்த கம்பிலாம் வந்து ப்ராப்பராக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து, இதெல்லாம் 8 mm போடக்கூடாது. 10 mm ராடு தான், நம்ம பிட் ராடு தான் இது மாதிரி தான் போடணும். போட்டு இதெல்லாம் நல்லா டைட் பண்ணிக்கணும். மட்டம் பார்க்கும்போது பக்காவாக பார்த்து டைட் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ப்ரேசிங் கட்டணும். மட்டம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு மரத்தை குறுக்கில் போட்டு ப்ரேசிங் மாதிரியும் நம்ம தேவைப்பட்டால் கட்டிக்கலாம். இது விஷயங்கள் இதில் இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ வேலை நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் கட்டிங் போயிட்டுருக்கு, ஜாமான் கஜகஜன் இருக்குது. இந்த வேலை முடிஞ்ச உடனே இங்கெல்லாம் எந்த ஜாமானுமே இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக பலகை, பிட்டு ஜாமான், கம்பி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கூட்டிடணும். காங்கிட்டுக்கு முன்னாடி வந்து இதை கூட்டி பெருக்கி சுத்தமாக தெளிவாக வச்சுக்கணும். இதையும் நம்ம இதில் பார்த்துக்கணும். இந்த மாதிரி பீம் பிடிக்கிறோம்னா பீமில் தேவையான அளவுக்கு சப்போர்ட் கொடுத்துடணும். ஒரு 2 ஃபீட்டுக்கு ஒரு 2 ஃபீட் வந்து 3 ஃபீட்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்து ஒரு ஜாக்கி கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது மாதிரி மேலே இது காட்டுங்க, ஸ்பேனை காட்டுங்க. ஸ்பேனை வந்து இது வந்து 8 அடி ஸ்பேனு. இந்த மாதிரி ரொம்ப இழுத்துட்டோம்னா இடையில வந்து கண்டிப்பாக சப்போர்ட் கொடுக்கணும். இப்போ வந்து இது சப்போர்ட் இன்னும் கொடுக்காம வச்சுருக்கோம். ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வந்து காயின்ட்டு போடுற அன்றைக்கி முதல் நாள் நம்ம மட்டம் பார்க்குற அன்றைக்கி தான் நம்ம வந்து கொடுப்போம். இந்த இதிலலாம் பார்த்திங்கன்னா உயரத்தை இந்த இதில் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஜாக்கின்னு சொல்லி கொடுக்கணும். அப்புறம் அந்த ஸ்பேனை வந்து 10 அடி தாண்டி இழுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஜாக்கி கொடுக்கணும். இந்த ஸ்பேன் போடும்போது அதை காட்டுங்க. அந்த மேல் ஃபீமேல் வந்து மாற்றி மாற்றி போடணும். அது மாறி மாறி இருக்குது, தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஸ்பேன் எடுத்துக்கங்க. பாருங்கள், இந்த பக்கம் இந்த ஃபீமேல், இந்த பக்கம் மேல் இருக்கும். இப்போ இங்கே எடுத்திங்கன்னா இங்கே மேல் இருக்கும், இங்கே ஃபீமேல் இருக்கும், இங்கே மேல் இருக்கும். மாறி மாறி இன்செர்ட் வந்து அவுட்ரு இன்னர்னு சொல்லுவோம். அவுட்ரு இன்னர் வந்து ஒரு சைடு வந்து அவுட்ரு போட்டோம்னா இந்த சைடு வந்து இன்னர். திருப்பி இந்த பக்கம் வரும்போது இந்த இன்னர் இருந்ததுக்கு இன்னர் அவுட்ரு, இங்கே வந்து இன்னர். இந்த மாதிரி மாறி மாறி வரணும். அவுட்ரு இன்னர்னு போகணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும் இந்த ஜாக்கி ஸ்பேன் போடுறதுல. அது மாதிரி சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கும் ஸ்பேனை பொறுத்த வரைக்கும் ஜாக்கி தான் போடணும். மரம் போடுறவங்கன்னா அந்த முட்டு மரம் மாதிரி போடுவோம். லாப்ட் இருந்ததுன்னா போடுறோம்னா நல்லா சப்போர்ட் கரெக்டாக இருக்கணும். வெளியிலையும் ஒரு மரம் கொடுத்து சப்போர்ட் கொடுக்கணும். அது மறக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கும் ஸ்பேனை யூஸ் பண்ணுற இடத்துல மரங்கள் யூஸ் பண்ணுறதை தவிர்த்து ஜாக்கி தான் யூஸ் பண்ணணும். பீமுக்கு யூஸ் பண்ணலாம், மரம் பிரச்சனை கிடையாது. ஸ்பேனை ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்பேனுக்கு 3 சப்போர்ட் தான் கொடுக்க போகிறோங்கிறப்ப அந்த ஜாக்கி தான் உங்களுக்கு வந்து அந்த லோடை தாங்கக்கூடியதாக இருக்கும். மரம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வருது அப்படின்னா பக்கத்தில் சப்போர்ட் கொடுக்கணும் கண்டிப்பாக. அதையும் நீங்கள் உறுதிப்படுத்திக்கிங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த செவுறு வர இடத்துலலாம் கட்டுக்கம்பி போட்டு இழுத்து நல்லா ஸ்ட்ராங்காக அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து செவுறு கட்டிட்டு போகிற இடத்துலலாம் கட்டுக்கம்பி போட்டு இழுத்து அடிச்சிக்கணும். இது மாதிரி சப்போர்ட் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த பலகை இறங்காமல் இருக்கிறதுக்கு ஜாக்கி வச்சு கூட. பாட்டம் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மட்டம் அடிச்சிருக்கோம். திருப்பி நம்ம வந்து மட்டம் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இது சங்கன் இறக்கி அடிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த ஏரியா ஃபுல்லாக சங்கன். இப்போ ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா ஷார்ட்டர் ஸ்பேனில் தான் நீங்கள் வந்து ஸ்பேனை போடணும் எப்பயுமே. இப்போ இது வந்து ரெக்டாங்குலராக இருக்குது இந்த ரூமு. இதில் வந்து ஷார்ட்டர் ஸ்பேனில் தான் இந்த ஸ்பேனை நம்ம நிப்பாட்டியிருக்கோம். லாங்கர் ஸ்பேனில் ஸ்பேன் நிப்பாட்டுறதை வந்து தவிர்க்கணும். ஷார்ட்டர் ஸ்பேனில் தான் கண்டிப்பாக ஸ்பேன் வந்து போடணும். அந்த ஸ்பேனை விட சின்னதாக இருக்குது ஷார்ட்ரு, லாங்கர் வந்து ஸ்பேன் சைஸுக்கு இருக்குன்னா அங்கே வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸ்பேனை இழுத்து போடணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தா 2 ஸ்பேன் சேர்த்தா தான் அந்த பீமுக்கும் இந்த பீமுக்கும் இடையில் 2 ஸ்பேன் போட்டால் தான் இப்படி வந்து நிற்கும். அப்போ அந்த மாதிரி 2 ஸ்பேனெல்லாம் போட்டு பண்ணக்கூடாது. இது ஒரு ஸ்பேன்லேயே கவர் ஆகுதா, ஷார்ட்டர் ஸ்பேனில் தான் போடணும். இங்கே பாருங்கள், இதோட முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் எக்ஸ்ட்ராவாக ஒரு சீட்டு தனியாக போகிற மாதிரி வந்துச்சு. அப்போ இதில் வந்து ஜாக்கி நிப்பாட்டியாச்சு, அந்த பக்கம் பீமில் பலகை மேலே உட்கார வச்சாச்சு. இப்படி தான் நம்ம இதை செய்யணுமே ஒழிய
இந்த மாதிரி இழுத்து 2 ஸ்பேன் போட்டு செய்யலாம், ஒரு 2 ஸ்பேனு குறையும் 4 ஸ்பேன் குறையும் அந்த மாதிரி ஐடியா பண்ணக்கூடாது. ஷார்ட்டர் ஸ்பேனை கனெக்ட் பண்ணி தான் ஸ்பேன் நிப்பாட்டணும். அது மாதிரி 3 அடிக்கு ஒரு ஸ்பேன் நிப்பாட்டிக்கலாம். 3 அடி ஷீட்டு 2க்கு 3 ஷீட்டு. அப்போ அந்த மேக்ஸிமம் லென்த் எடுத்துக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக போகும்போது நம்பர் ஆஃப் ஸ்பேன் நம்மளுக்கு வந்து கம்மியாக தேவைப்படும். அதே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரூம் பண்ணும்போது தான் அளந்துட்டு எந்த டைரெக்ஷனில் போட போகிறோன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி லிஸ்ட்டு முன்னாடியே போட்டுடணும். என்ன ஜாமான் தேவை, எத்தனை ஸ்பேனு, ஜாக்கி, சீட்டு எல்லாமே நம்ம கணக்கு இண்டிவிஜுவலாக ரூம் வைஸ் போட்டோம்னாலே நம்மளுக்கு வந்துடும். நாங்கள் பலகைலாம் அப்படி தான் ரன்னிங் ஃபீட் எடுத்து 9 இன்ச்சு பலகை இவ்வளோ தேவைப்படுது, அது மாதிரி குத்து பலகை வந்து இத்தனை தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணி தான் எடுத்தோம். ஏன்னா 9 இன்ச்சு பலகை 6 இன்ச்சு பலகை தான் நாங்கள் எடுத்தோம். அப்போ வந்து பாட்டம் ஃபுல்லாக 9 இன்ச்சு, அதுலேயும் 9 + 6 அதெல்லாம் கணக்கு பண்ணி எடுத்தோம். அந்த மாதிரி எடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு ஜாமான் கிடைக்கும். ஒரு சில டைமில் நம்ம ரொம்ப அதிகமாக எடுத்தாலும் வேஸ்ட் ஆகிடும். கம்மியாக எடுத்துகிட்டு திருப்பி ஒரு தடவை போய் எடுக்கணும், அந்த ஒரு நாள் வேஸ்ட் ஆகும். அங்கே பலகை இல்லாமல் இருந்ததுன்னா டைம் டிலே ஆகும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கணும். இதுதான் இப்போ நம்ம வந்து சென்ட்ரிங் வேலை செய்கிறப்ப நம்ம கவனித்து செய்ய வேண்டிய விஷயம். வேறு ஏதாவது விஷயம் இருந்தாலும் நம்ம கவர் பண்ணுவோம். இப்போ மேலே வேலை நடந்துகிட்ருக்கு, பீம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. மேலேயும் போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ மேலே நின்றுட்டுருக்குறோம். சென்ட்ரிங் பாருங்கள், முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. பெரிய சங்கன் ஒன்று இருக்குது, அது மாதிரி அங்கே ஒரு 3 இன்ச்சு சங்கன் ஒன்று இருக்குது, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். காலம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரூஃபை விட நல்லா ஹைட்டில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுத்த ஃப்ளோருக்கு இதுக்கும் இடைப்பட்டத்தில் வந்துடும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு லேப்பிங் கொண்டு வரும். இதில் கீழே அது மாதிரி தான் காலத்தில் மிடில் இருந்துச்சு. இப்பயும் பாருங்கள், இந்த லெவலில் ஒன்று இருக்குது, அந்த லெவலில் ஒன்று இருக்குது. இதை லேப் பண்ணும்போது திரும்ப அடுத்த ரூஃபோடைய பாதியில் போய்டும். அப்போ இந்த பீமில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த லேப்பிங் பாயிண்ட் வராது. இதுதான் ப்ராப்பரான வழி. அப்படின்னா காலமுடைய லேப்பு எங்கே வரணும் அப்படின்னா இதில் இருக்க பாருங்கள், இந்த லெவலில் தான் வரணும். ஒரு ஃப்ளோரோடைய மிடில் தான் வரணும். இந்த காலத்துக்கும் இந்த ரூஃபுக்கும் அடுத்த ரூஃப் பீமுக்கும் இடைப்பட்டதில் தான் வரணும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக தான் இருக்கணும். இங்கே ஒரு ராடா, பாதி ராடு 50% வந்து உயரமாகவும் 50% வந்து இந்த மாதிரி ஷார்ட்டாகவும் வச்சு ஒரே இடத்துல ஜாயிண்ட் வந்துடக்கூடாது. நிறைய இடத்துல இந்த தவறுகள் நடக்குது. இந்த மாதிரி கம்பி வெட்டும்போது சம பாதியாக வெட்டாமல் இந்த மாதிரி வந்து வச்சு தான் வெட்டணும். ஒரு 3 அடி வித்தியாசமாக வச்சு தான் பண்ணணும். அது மாதிரி அடுத்தடுத்த லேப்பிங் போகும்போது உங்களுக்கு அந்த வித்தியாசம் தேவைப்படாது. ஒரு இடத்துல பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கலாம். எப்பயுமே ஒரு ஃபஸ்ட்டு தடவை மட்டும் இதை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து 3ஆக வெட்டிக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு 13 அடி சுச்சம் வரும் ஒரு ராடி 3ஆக வெட்டிங்கன்னா. அப்படியே நீங்கள் போட்டு போனீங்கன்னா அப்படியே அந்த ஹைட் வந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு லேப்பிங் பிரச்சனையே வராது. லேப்பிங் ஸ்டோன் இஷ்யூ காலத்தில் வராமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டே அதை சரி பண்ணணும். அதை ஒரு தடவை சரி பண்ணால் போதும், எத்தனை ஃப்ளோர் வேணால் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், பிரச்சனை வராது. இது ஒரு விஷயம் கவனிச்சிக்கங்க. இப்போ வந்து நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. பீம்லாம் கட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டு ரிங்ஸ் போட்டு காங்கிட்டே போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம லேப்பிங் வச்சாலே போதுமானது. லேப்பிங் இந்த பீம் லெவலில் வைக்கும்போது இன்னொரு பிரச்சனை என்ன வரும்னா, அந்த ராடு போடுறது எல்லாத்துக்குமே கஷ்டம். லேப்பிங் ராடு இதில் வந்துருச்சுன்னா டபுள் ராடாகிடும். இந்த பீம் ராடே போட்டு கட்டவும் முடியாது, ரொம்ப பிரச்சனை. ரெண்டாவது வந்து பீம் ஜாயிண்டில் வந்து காலமோட லேப்பிங் இருக்கிறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது, சேஃபர் ஸ்டோன் கிடையாது. சேஃபர் ஸ்டோனுங்கிறது இதுதான். காலம் பொறுத்த வரைக்கும் லேப்பிங் ஸ்டோன் இதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. கவர் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பீம் கட்டிட்டு கவர் செக் பண்ணிக்கணும். இந்த கீழே வரைக்கும் கவர் கரெக்டாக எடுத்து வந்துட்டோம். இந்த பீம் லெவலில் ஏதாவது கவர் மாதிரி தான், ஏன்னா 1 அடி பீமுங்கிறப்ப கவர் ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆனாலும் கம்பி வளைஞ்சிருந்தாலும் கவர் பிரச்சனை வந்துடும். அப்போ இந்த கம்பிலாம் பாருங்களேன், இங்கே இப்படி சாய்வாக நிற்கிது. தூரமாக வந்து கட்டுங்க, அப்படி தூரமாக வந்து கட்டுங்க. இப்போ இந்த காலத்தில் கவர் கீழே கரெக்டாக இருக்குது, நிற்கிறது கம்பி இப்படி நிற்கிது. நம்ம இப்படியே பீமை போட்டு கட்டிட்டோம், பைண்டிங்லாம் முடிஞ்சிச்சுன்னா என்னென்னா இந்த பீமை இப்படி காலத்தை நவுத்துறது கஷ்டம். அப்போ வந்து இந்த பீம்லாம் முடிச்சுட்டு காலமோடு பைண்ட் பண்ணுறப்ப இந்த இதெல்லாம் தள்ளி வச்சு கரெக்டாக நம்ம பைண்டிங் பண்ணிக்கணும். பண்ணாமல் விட்டுட்டோம்னா அப்புறம் நான் காயின்ட்டு போகிற சமயத்தில் இதெல்லாம் தள்ளிட்டு கட்ட முடியாது. அப்புறம் நான் அடுத்த ஃப்ளோர் போடும்போது கவரில் பிரச்சனை. என்னடா நம்ம ரூப் பீம் வரைக்கும் கரெக்டாக கொண்டு வந்தோம், ரூப் டாப்பில் போய் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குன்னு நினைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடும். இந்த விஷயமெல்லாம் நம்ம கவனிக்கணும். பீம் ராடு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ராப்பராக ட்ராயிங் படி ரெடி பண்ணி கட்டிங் பண்ணி பாட்டம் டாப் எல்லாம் கம்ப்ளீட் எல் அடிக்கணும். அதுமாதிரி காலம்குள்ளே எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் அவுட்டரில் போடாமல் இருக்கிறத தவிர்க்கும். அவுட்டரில் ஏன் போடக்கூடாதுன்னா கவர் பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஏன்னா எல்லாம் அடிக்கிறோம் அப்படிங்கிறப்ப வந்து இந்த எல்லு அந்த எல்லு எல்லாம் சேர்க்கும் போது நீங்கள் அவுட்டரில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கவர் பிரச்சனை வந்துடும். அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி இந்த ராடு அந்த பக்கம் கட்டுங்க, அந்த பீமில் இருக்குது பாருங்கள், இந்த கட்டியிருக்க பீமை ஒரு தடவை கட்டுங்க. இந்த மாதிரி வந்து நம்ம ராடை வந்து கிராங்க் பண்ணி இந்த பீமுக்குள்ளே ஏற்றிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ராடு சென்டரில் வர ராடு ஸ்ட்ரைட்டாக போயிடும். இந்த மாதிரி அவுட்டரில் வர ராடு வந்து இந்த மாதிரி வரும். இது 9 இன்ச் வசத்தில் 2 ராடுமே வந்து கிராங்க் பண்ணுறோம். இதே வந்து இந்த வசத்தில் வந்து அவுட்டர் ராடு மட்டும் அடித்தா போதும், இந்த ராடு ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடும். இந்த மாதிரி ஊக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பீமை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஊக்கு எல்லாமே 130 டிகிரி ஒரே பக்கத்தில் போடக்கூடாது. இங்கே வந்து லெஃப்ட்டில் இருந்தால் இங்கே ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு மாறி மாறி வரணும். டாப்பில் மட்டும்தான் வரணும். காலம் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா ஆல்டர்னேட்டாக 4 பக்கமும் போட சொல்லுவோம் ஊக்கை. இதை பொறுத்த வரைக்கும் டாப்பில் மட்டும் தான் பண்ணணும். பாட்டத்தை கண்டிப்பாக ஊக்கு போடக்கூடாது. பாட்டத்தில் வந்து ப்ளைனாக தான் ரிங் சுற்றி
ப்ளைன் ராடு மட்டும் தான் வரணும். டாப் மட்டும் மாற்றி போட்டு வரணும். இந்த மாதிரி வந்து இந்த விஷயங்கள்லாம் கவனத்தில் வச்சுக்கணும். ரிங்ஸு ஸ்பேஸிங் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்பேஸிங் கண்டிப்பாக கொடுக்கணும். க்ளீனாக இருக்கணும். எக்ஸ்ட்ரா ராட்லாம் இருந்ததுன்னா, பாட்டம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா, பிட் ராடு எங்கே வெட்டி வச்சுருக்கீங்க காட்டுங்க. ஸ்பேசர் பிட்டு இங்கே வெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். எத்தனை இன்ச்சு வெட்டி வச்சுருக்கீங்க? 7 இன்ச்சு தான் வெட்டணும். அதிகமாக வெட்டக்கூடாது. ஏன்னா பீமுடைய கவர் போக மீதி 7 இன்ச்சு தான் நம்மளுக்கு. அந்த 7 இன்ச்சு தான் இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் கட்டணும். கிராஸாக வச்சு கட்டக்கூடாது. அதனால் ஸ்பேசர் பிட்டு ரெடி பண்ணும்போது சரியாக பார்த்துக்கணும். இது வந்து 1 மீட்டருக்கு ஒரு ராடு, ஓகேவா? ஸ்பேசர் வந்து 1 மீட்டருக்கு ஒரு ராடு. டாப்பில் வந்து ஸ்பேசர் பிட்டு வைக்க முடியாது. என்ன காரணமாக இந்த ஊக்கெலாம் இருக்கிறதால இந்த ஊக்கில் இடையில இந்த இடத்துல வச்சு கட்டிக்கலாம். இங்கே இந்தையும் இந்த பக்கம் காடியில் வந்து ராடை தூக்கி வச்சு கட்டினாலே அது ஸ்பேசர் செய்கிற வேலையை செஞ்சுக்கும். பைண்டிங் வந்து எக்ஸ்ட்ரா ராடுக்கும் ரிங்ஸில் இழுத்து வச்சு பக்காவாக கட்டி ஆகணும். எக்ஸ்ட்ரா ராடு சென்டராக வந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பேசர் பிட்டு மேலே மட்டும் வரும். அவுட்டரில் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ரிங்ஸில் எல்லா ரிங்ஸ்லையுமே கட்டி ஆகணும். எக்ஸ்ட்ரா ராடு ஒரு சில இடத்துல ஸ்பேசர் பிட்டில் மட்டும் பைண்டிங் பண்ணுறதை நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ரிங்ஸில் எல்லா ரிங்ஸ்லையும் இது எப்படி நம்ம கட்டுறோமோ அந்த மாதிரி கண்டிப்பாக கட்டி ஆகணும். அது ஒரு விஷயம் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நாட் பைண்டிங் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். சிங்கிள் பைண்டிங் போடக்கூடாது. டபுள் கிராஸ் போட்டு தான் கட்டணும். இதுதான் கரெக்டான இது. இந்த மாதிரி தான் நம்ம பைண்டிங் பண்ணிட்டு போகணும். அப்போ தான் அது நல்லா டைட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு இதுவாக இருக்கும். இது எந்த அளவுக்கு பாண்டிங் நல்லா இருக்கோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து நல்லா கிடைக்கும். கட்டு போகிறதுல தான் விஷயம் இருக்குது. அதையும் நல்லா பார்த்துக்குங்க. சென்ட்ரிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. கரெக்டாக ஸ்பேனோடைய சென்டரில் நிறுத்தணும் சீட்டை. ஒன் சைடாக நிறுத்திருந்தோம்னா மேலே நடக்கும்போது சீட் நழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸ்பேன் அது மாதிரி அவுட்டரில் வந்து ஆணி போட்டு நிறுத்தணும். அங்கே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி ரன்னர் பீஸ் மேலே வந்து ஆணி போட்டு தான் இந்த ஸ்பேனை பண்ணணும். அப்போ தான் இந்த ஸ்பேன் நகராமல் இருக்கும். இந்த ஆணி போடுறதை விட்டுட்டோன்னா கண்டிப்பாக நகரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி சீட்டு வந்து ஸ்பேனில் பாதியில் இந்த சீட்டும் இந்த பக்கத்தில் வந்து பாதியில் இந்த சீட்டும் உட்காரணும். இப்போ இந்த கேப்பை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா இந்த ஸ்பேன் 2 பக்கமும் சமமாக ஈக்குவலாக இருக்கும். ஒரு சைடு ஃபுல்லாக இறக்கிட்டு கொஞ்சோண்டு காடியில் உட்கார வைக்கக்கூடாது. ஏதோ வச்சிட்டோம் அது மாதிரி இருக்குதுன்னா கண்டிப்பாக ஆணி போட்டாலும் பிடுங்கிட்டு திரும்ப செய்யணும். கொஞ்சம் வந்து அலட்சியப்படுத்தினாலும் இந்த வேலை வந்து ரொம்ப சிக்கலாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா இது வந்து எனக்கே நிறைய இடத்துல நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நான் ரூஃப் வந்து கீழே விழுந்திருக்கேன். உங்களுக்கும் தெரியும், வீடியோவும் போட்டிருக்கேன். அதனால் வந்து ரூஃபில் வந்து சென்ட்ரிங் அடிக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க. ஸ்பேன் ஜாக்கி ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அதனால தான் ஸ்பேன் ஜாக்கி அடிக்க சொல்கிறது. முட்டு மரம் போடும்போது கல் வச்சா நிறைய பிரச்சனைகள் வரும். ஸ்பேன் ஜாக்கி போட்டாலுமே இந்த மாதிரி விஷயங்களை கவனிக்காமல் இருந்தாலும் பிரச்சனைகள் வரும். இந்த ஸ்பேன் நிப்பாட்டுறதை வந்து நம்ம கொஞ்சம் அலட்சியப்படுத்திட்டு ஒரு சைடு அதிகமாக ஒரு சைடு கம்மியாக வச்சா கூட பிரச்சனைகள் வரும். மட்டம் பார்க்கும்போது ஸ்பேனுக்கு அடியில் மரம் கொடுத்து தூக்கும் போது கரெக்டாக பார்த்து தூக்கணும். அப்போ கூட சீட்டு நழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து எல்லா டைமும் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு டைம் நடக்கும். அதில் வந்து நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன். இது 3 இன்ச்சு சங்கன். இது வந்து ஒரு பால்கனி சங்கன் பண்ண மாட்டோம்னா என்ன ஆகும்னா கண்டிப்பாக அப்புறம் பால்கனி டோரு கீழே ஒரு வரி செங்கல் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஒரு மட்டமான சர்ஃபேஸ் நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு டைனிங்லேருந்து பால்கனி போகிறோம், அதுலேருந்து ஒரு ஸ்டெப் டவுன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வந்து பால்கனிலாம் போட்டிங்கன்னா அந்த ஏரியா வந்து சங்கன் பண்ணி அடிக்க முடிஞ்சால் அடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லாயிருக்கும். சென்ட்ரிங் வேலை முடிஞ்சிச்சு. பீம் பைண்டிங் ஆரம்பித்தாச்சு. பீம் எல்லா ராடுமே ப்ராப்பராக எடுத்து வச்சுருக்கோம். அதனால் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. பீம் முடிஞ்ச உடனே ஸ்லாப் ராடு எடுக்கணும். இப்போ ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக சென்ட்ரிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. அந்த பிட்டும் அடிச்சிட்ருக்குறாங்க. ப்ராப்பராக வந்து எல்லாமே ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். திரும்பவும் ஒரு தடவை ப்ராப்பராக சொல்லியாச்சு. எல்லா ராடுமே ஸ்லாப் ராடு எடுக்கும்போது அவுட்ரு எங்கெல்லாம் முடியுதோ, இப்போ இதெல்லாம் சங்கன் வரதுனால இதுவும் ஒரு எண்டு தான் நம்மளுக்கு. இந்த ஸ்லாபுக்கு எண்டு முடிகிற இடத்துலலாம் டாப் ராடு கண்டிப்பாக எல் அடிக்கணும். கிராங்க் ராடும் எல் அடிக்கணும். ஆல்டர்னேட்டாக போடுற எக்ஸ்ட்ரா ராடும் எல் அடிக்கணும். எல்லாமே பீமில் பைண்டிங் பண்ணணும். இப்போ பீம் பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. பீம் பெயிண்டிங் ஒர்க் நல்லாயிருக்கு. இது கம்ப்ளீட் ஆகிறோடனே உங்களுக்கு ஒரு ஓவரால் வீடியோ வந்து நாளைக்கு நம்ம எடுத்து போடுவோம். மட்டம் பார்க்கணும். பீம் கட்டிக்கிட்டு நாளைக்கு வந்து சென்ட்ரிங் ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா ஸ்லாப் எல்லாமே மட்டம் பார்த்துடணும். ஏன்னா சென்ட்ரிங் மேட்டு போடும்போது அது சீட் இருக்கிறதால மட்டம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு மட்டம் பார்க்க நேரம் இல்லைனா காங்கிட்டு அன்றைக்கி கூட நீங்கள் வந்து முதல் நாள் மட்டம் பார்த்துக்கலாம். ஸ்பேன் ஜாக்கி தான் குயிக்காக பார்த்து முடிச்சிடலாம். இருந்தாலும் மட்டத்தை முன்னாடியே பார்த்துட்டா உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதுதான் நடந்துகிட்ருக்கு. படிக்கட்டு மட்டும் 3rd ஃப்ளைட் மட்டும் மார்க் பண்ணி அதை மட்டும் அடிச்சுட்டு கம்பி கட்ட வேண்டியது இருக்குது. காங்கிட்டு சேர்த்து மொத்தமாக வந்துடும். எல்லாமே நல்லா க்ளீனாக இருக்குது. பலகெல்லாம் புதுசுங்கிறதுனால நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். காங்கிட்டு போட்டு முடிச்சுட்டு சென்ட்ரிங் பிரிக்கிறதைக்கும் நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுற பாருங்க. ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த படிக்கட்டோடைய மார்க்கிங் அது வரைக்கும் பண்ணிவிட்டு அந்த பேலன்ஸ் ஸ்டெப்பையும் மார்க் பண்ணிட்டோம்னா அது முடிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அது மேலே வரைக்கும் நம்மளுக்கு டெவலப் ஆகும். இன்னொரு ஃப்ளோர் பண்ணும்போது பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பிட்டு வந்து லிஃப்ட் பிட்டு அது ஓப்பனாக தான் இருக்கும். கடைசி வரைக்கும் மேலே போயிட்டுருக்கோம். மீதி எல்லா ஏரியாவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த இது முடித்தாங்கன்னா கம்ப்ளீட்டு சென்ட்ரிங் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
அடுத்தது வந்து பீம் முடிச்சுட்டு மட்டத்தை பார்த்துட்டு நம்மளுக்கு ஸ்லாப் ராடு ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்லாப் ராடு முடிச்சுட்டு அந்த அவுட்ரு சைடுக்கு ரெடி பண்ணணும். காங்கிரீட் சொன்ன தேதியில் முடிச்சு கொடுத்துடலான்னு ஒரு இது இருக்குது. கண்டிப்பாக முடிச்சிடலாம். அடுத்தடுத்த வேலை நடக்கும்போதும் இங்கேருந்து நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிளானு ஸ்ட்ரக்சர் வாங்கி வேணாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். கன்சல்டிங் தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் வீடு நல்லா பண்ணி தரணும், நம்ம டீம் பெரிய டீம் இருக்குது, நம்ம டீமை வச்சு சூப்பராக உங்களுக்கு பண்ணி தரலாம். கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.